கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆனாலும் எந்நாளும் அப்படி இராது, எந்நாளும் அப்படி இராது. நம்ம நிறைய நேரத்தில் சில காரியங்கள் நமக்கு கண்டினியூவாய் தொடரும் போது, பல வருஷமாய் சில வியாதிகள், சில போராட்டங்கள், சில கடன் காரியங்கள், சில பிரச்சனைகள் பல ஆண்டுகளா உங்களுடைய வாழ்க்கையில தொடரும் போது நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது இப்படியே இருந்துருமோ, இது மாறாதோ, இது இத்தனை வருஷமா இருக்குது இல்ல, இது எப்படி மாறும், இது இப்படியே இருக்கும் போல தெரியுது அப்படின்னு நம்ம நிறைய நேரத்தில் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆகிலும் இது எந்நாளும் அப்படி இராது. உங்களுடைய பிள்ளை இனி எந்நாளும் அப்படி இராது என்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். என் பிள்ளை இப்படியே எந்நாளும் இருந்துருமோ, நான் சாகிற வரைக்கும் என் பிள்ளை இப்படிதான் இருக்குமோ, இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை முடிகிற வரைக்கும் இந்த சூழ்நிலை இப்படிதான் இருக்குமோன்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டு நீங்க யோசிச்சுட்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த சூழ்நிலை எந்நாளும் இப்படி இருப்பது இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். சீக்கிரமா இதை நான் மாற்றுவேன், சீக்கிரமா இதை நான் அலங்கரிப்பேன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலை சீக்கிரமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வியாதி எந்நாளும் உங்களுக்கு இருப்பது இல்லை, இந்த அவமானம் எந்நாளும் உங்களுக்கு இருப்பது இல்லை. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். இல்ல, எந்நாளும் இப்படி இருக்காது. நான் ஒரு மாற்றத்தை சீக்கிரமாய் கட்டளையிடுவேன், ஒரு விடுதலையை சீக்கிரமாய் கட்டளையிடுவேன். நீங்கள் கடந்து போகிற இந்த காரியம் சீக்கிரமாய் மாறும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி ஆமென்.